ராஜா சாப் படம் பார்த்ததுக்கு அப்புறம் மனசுல ஒரு பெரிய பாரம். அது ஏன்? படம் உண்மையாவே நல்லா இருக்கா? இல்ல கதை என்னவோ ஒரு வழக்கமான பேய் பங்களா ஃபார்முலா தான். பிரபாஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட காமெடி டைமிங், அப்புறம் அந்த ஸ்டைலான லுக், இது 3 தான் படத்தோட மிகப்பெரிய பலம். தமன் மியூசிக்ல பாடல்கள் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி படத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கொடூரமான விஎஃப்எக்ஸ். முதல்ல சொல்ல வேண்டியது விஎஃப்எக்ஸ் பத்தி தான். ஒரு 400 கோடி பட்ஜெட் படம்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏதோ கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாரி இருக்கு. அந்த பேய் உருவங்கள், கிளைமாக்ஸ்ல வர்ற கிராபிக்ஸ் காட்சிகள் எல்லாம் ரொம்பவே தரம் கம்மியா இருக்கு. 2026ல இருந்துகிட்டு இப்படி ஒரு விஎஃப்எக்ஸான்னு தோணுது. டைரக்டர் மாருதி ஒரு புதுசான கதைய குடுப்பாருன்னு பார்த்தா, 90களில் வந்த அதே அறதப்பழைய பழிவாங்கும் கதைய வச்சு ஒப்பேத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே காணாம போயிடுது. கதைய நகர்த்தணும்னு ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள். சில காட்சிகள்ல ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. காமெடிங்கிற பேர்ல சில இடங்கள்ல ரொம்பவே மொக்கை பண்ணியிருக்காங்க. இது பிரபாஸ் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாருக்கு செட் ஆகாத ஒரு மேக்கிங். கிளைமாக்ஸ் சீன் இழுன்னு இழுக்குது. சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்க வைக்குது. எடிட்டிங்ல இன்னும் கத்திரி போட்டிருக்கலாம். நீங்க படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எது ரொம்ப கடுப்பா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கிராபிக்ஸ் மொக்கையா இருந்ததா இல்லையா? பேசுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.